பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நாம் விழுந்த நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கு இன்றைக்கும் இரட்சகராய் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை முக்கியமா அல்ல நாம் செய்கிற தேவ பணிகள் முக்கியமா என்பதை நாம் அடிக்கடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேகமான நேரங்களில் குடும்பத்தை விட்டு நாம் ஊழியம் என்று ஓடுகிறோம். அது எவ்வளவுக்கு சரியா இருக்கிறது சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு கர்த்தர் தந்தை மனைவி பிள்ளைகளுக்கு நான் சரியில்லாதவனா இருந்து 1000 பேருக்கு பிரசங்கியாளனா இருக்கக்கூடாது. அந்த ஊழியத்தை கர்த்தர் விரும்பவில்லை. முதலாவது நானும் நீங்களும் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை போஷித்து காப்பாற்றி அவர்களுக்கு முன்பாக சாட்சியா இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். ஆமென். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதை குறித்து சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. தான் நினைச்சதெல்லாம் சரி, நான் செய்கிறதெல்லாம் சரி என்ற அளவு இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் தலைகளாய் வேதனைக்குரிய நிலைமைகளிலே போகிறதை பார்க்கிறோம். உலகளாவிய ரீதியில நம்முடைய இந்திய தேசத்துல, இலங்கை தேசத்துல தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கும் கர்த்தருடைய நாமத்தை இன்றைக்கு அநேகர் அபகீர்த்தியாய் பேசுவதற்கு காரணம் ஊழியம் என்று ஓடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கிறதா என்பதை அனுதினமும் நான் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், எத்தனையோ தலைவர்களை பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில், அவருடைய ஜீவியத்தில் அவள் எல்லா நிலைமையிலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற தலைவர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த தொலைக்காட்சியூடாக, இந்த செய்தியூடாக இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் செய்கிற ஊழியத்தை விட என் வாழ்க்கை முக்கியம். நான் செய்கிற ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்தை விட என் வாழ்க்கை முக்கியம். நான் அதுல சரியாய் கர்த்தருக்கு முன்பாய் இராமல் ஆகாயத்தை சிலம்பம் பண்ணுகிறவனை போல் இருக்கக்கூடாது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்தில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய தொழிலிலே, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் ஞானம் உள்ளவர்களாய், தைரியசாலிகளாய் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலும், என்னிடத்திலும், உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய அநேகமான நேரங்களில் நாம் ஆண்டவரை திருப்திப்படுத்துவதில்லை, ஆண்டவருக்கு பிரியமான வழிகளை செய்வதில்லை, ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நாம் சரியா இருக்கிறதில்ல. ஆனாலும் அலைந்து திரிந்ததினாலே பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் வரும்பொழுது நாங்களே சொல்லிவிடுகிறோம், ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்க்கல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல. இது நம்முடைய தப்பு, நம்முடைய தவறு. அழைத்தவரோடு தனிப்பட்ட ரீதியிலே எங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு உறவை நாம் காத்துக்கொள்வது உண்மையா இருந்தால் மரண பரியந்தம் எங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நானும் நீங்களும் பலியை அல்ல, நாம் செய்யும் ஊழியத்தை அல்ல, நாம் இரவு பகலா ஓடுகிறோம், பாடுகிறோம், கஷ்டப்படுகிறோம் என்றதை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஏன் பிள்ளை என்னோடு சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் நான் இருந்தால் என் வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்துவார், என்னை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு முன்பாய் நாம் சரியா இருக்க வேண்டும். ஓசியா 6:5 ஆண்டவர் சொல்ல, பலியை அல்ல இரக்கத்தையும், அதாவது தகன பலிகளை விட என்னை அறிகிற அறிவிலே என் ஜனம் வளர வேண்டும், அவள் பலப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கருசனை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஊழியத்தை தேவன் பெருசா பேச போறதில்ல. 25 வருஷம் 30 வருஷம் என் மகன் எனக்காக கஷ்டப்பட்டார் ஆண்டவர் சொல்ல போறதில்ல. ஏன் பிள்ளை எனக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தான் என்று சொல்லுவார். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்லுகிற அளவு நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவருக்கு பிரியமான வழிகளில் நாங்கள் வாழுவோம். எங்களை கர்த்தர் காப்பாற்றி வழிநடத்த இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்.